ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். அதாவது இப்போ நாங்கள் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, காலையிலே இப்போ ஆட்டு கொட்டாயெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கடலக்கொடி எடுத்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து தட்டு எடுத்துகிட்டு வந்து கட்டி விடுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மரத்து நிழல் வந்துருச்சு. மாடுலாம் வந்து வெயிலில் இருக்குது. அது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே நிழலில் கட்டணும். அதாவது நாங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு மாட்டுக்கு கொட்டாலாம் போடல. நாங்கள் காடு வாங்கும்போது ஒரு கொட்டை இருந்துச்சு. அதை வந்து மழைக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிக்குவோம். மற்றபடி வந்து இந்த பகலெல்லாம் வெளியவே தான் இருக்கும். நைட்லேயும் மரத்தடியவே தான் இருக்கும். ஏன்னா மரம் இருக்கு இல்லைங்களா, இதை விட சூப்பரான நிழல் என்ன இருக்க போகுது. அது மாதிரி அதனால பார்த்திங்கன்னா எல்லாம் கன்றுக்குட்டிங்கெல்லாம் மேய்ச்சலில் இருக்குது. மாடெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கட்டி போட்டிருக்கோம். காலையில் புல்லு போட்டுருவோம், சாப்பிட்டு படுத்துருக்கோம். இப்போ வந்து நாங்கள் ஈவினிங்கே வந்து தட்டெல்லாம் வந்து அறுத்து அரைச்சி உள்ளார வச்சுருக்கோம். நைட்டுக்கு வந்து அது டப்பாவில் பிடிச்சி அப்படியே வச்சுருவோம். இப்போ மார்னிங்க்கு வந்து சாக்கில் பிடிச்சி வச்சுருவோம். டப்பா அதை நைட்டு சாப்பிட்ருமா அந்த டப்பாவே எடுத்துகிட்டு வந்து சாக்கில் இருக்கிறதெல்லாம் கொட்டி பார்த்திங்கன்னா 3 டப்பா இருந்தது, அதில் கொட்டி வச்சுட்டாங்க. இன்னும் 2 டப்பா இன்னும் 3 மாட்டுக்கு வைக்கணும். அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ சாக்கில் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதையெல்லாம் எடுத்து கொட்டி, ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே அரைச்சி விடுறதோட இங்கே ரூமில் வர கோழிங்களும் அடையுமா, அது என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சீச்சு விட்டுரும். அதனால் இந்த சாக்கில் பிடிச்சி வச்சா வந்து கொட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நேற்று பார்த்திங்க அப்படின்னா கோழி வந்து குஞ்சு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். பாருங்கள், இந்த முட்டையெல்லாம் பறிக்கவே இல்லை. அதுக்குள்ளே வந்து கோழி பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வெளியே போயிடுச்சு. இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா தீவனக்காடு இருக்கா, இங்கே வந்து கோழி குஞ்சை கூட்டிகிட்டு போயிடும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரகடை இல்லைன்னா கீரிப்பிள்ளை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து பிடிச்சிட்டு போயிடும். இந்த மாதிரி பறிக்கிற குஞ்சுங்களெல்லாம் இப்படியே தான் விட்டுரும். ஏதாவது 1-2 முட்டை பார்த்திங்கன்னா காப்பாற்றி விடும். இப்படி தாங்க இருக்குது. பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கோ.